மொத்தம் எங்க ஆயா வீட்டுக்கு தான் போயிடுது. அவங்க ஆயா வீட்டுக்கு என் மனைக்கு லாட்டரி போட்டா உங்க ஆயா வீட்டுக்கு போய் ஆயா பேரு கூட உன் முன்னாடி போயிட்டான். தான் போட்டேன் சிலோடா படிக்காத கம்யூனிட்டி இதுதான் மாத்தி உங்க ஆயா பாத்தியா அவங்க ஆயா டங்கு போட்டுக்கிறான். அதனால வரலன்னு சொல்லிட்டு தான் உங்க மேல இவ்வளவு நேரம் கோவமா இருந்தேன். பெண்களுக்கு கோவம் வரக்கூடாது. அப்படியா? ஆமா, பொறுமை தேவை. பொறுமை வாங்கி அப்படியா? நலம் தானே? நான் இருக்கின்றேன். நல்லா இருக்கின்றியா? குறை ஒன்றும் கிடையாது. உண்மைதானே? நீங்கள் சென்ற நாள் முதல் காவலுடன் சந்தோஷமாக பைத்தியக்காரன் பேசுறாங்க. இவனா கூட சந்தோஷமா இல்லங்க வேலைகளை சந்தோஷமாக குறையில்லாமல் செய்தான் என்று சொல்ல வருகின்றேன். சரி, குறை என்ன கிடையாது. குறையிட்டு பார்த்தல குறை என்பதே காண முடியாது. ஆமாங்க. சரி, இருந்தாலும் நம்முடைய மகள் வசந்தரா பத்மாவதி எப்படி இருக்கின்றார்? ஊர் மனவாடி அந்த வண்டியில ஏறி போற மாதிரி போய் வண்டியில ஏறி போற மாதிரி அப்படியே போங்க. நான் என்னன்னு சொல்லுவேன் சொல்லி அம்மா என் குறைய எடுத்துக்கிட்டு நான் கோட்டைக்கு போனேன். நான் கோட்டைக்கு போனேன்னா என் குறைய கேப்பாரு இல்ல, என்ன குந்த வச்சுதா என் குறைய கேப்பாரு இல்லடா. சரிம்மா சரிம்மா, ரொம்ப புலம்பாதேம்மா, ரொம்ப புலம்பாத. நான் என்ன தவறாக கேட்டு அதானே தாய் இல்லாத பெண். மகள் ஆமா என்னங்க, நான் சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டேன், மகளை பார்க்கவில்லை. மகள் நலந்தானா பத்மாவதி கேட்டேன். என்னங்க அந்த கதையை ஏன் கேக்குறேன்? அவ ஒரு வேலை செய்யறாளா? ஒரே ஒரு வேலை கூட கை தொட்டு செய்ய மாட்டாங்க. நம்முடைய மகளா? ஆமா, தெருவில் போற நாள் புள்ள மேல சத்தியமா நமக்கு குழந்தை கிடையாதுல்ல, ஆனால் ஊர் தெரு மன வச்சு. சரி, அப்படி நம்முடைய மகள் பத்மாவதி என்னதான் தவறு செய்தார்? காலையில எழுந்துக்கிறா, போன ஒண்ணு எடுத்துக்கிறா, மொட்டை மாடி மேல போய் நின்னுகிட்டு போற வர மொட்டை பசங்க கிட்ட கையாட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, எழுந்து ஃபேன் லவ்லி போட்டுக்கிறா, லக்ஸ் சோப்பு நல்லா ருப்புகிறா, 4 தண்ணியில குளிக்கிறாங்க. ஏமா ஒரு வேலை செய்யக்கூடாதான்னு கேட்டா, நீ யாரு என்ன பெத்த தாய, நீ ஒரு தேவடி கேக்குறாங்க. மகளை பார்க்கலாம் அவளோடு வந்தீங்க. நம்முடைய மகள் பத்மாவதியா உன்னை தேவடியான்னு கேட்டான். என்ன நீ என்ன பெத்த தாயா, நீ சிச்சி தானே, ஒரு தேவடியான்னு கேக்குறாங்க. உண்மையாகவா? எல்லாம் உங்களுக்காக தான் இவ்வளவு நாளா மனசை கல்லாக்கிட்டு அந்த குழந்தைய வளர்த்துட்டு வரேங்க. உயிர் கையில பிடிச்சிக்கிறாங்க, நேற்றே சேர்த்து போட்டுருக்கோம். இவன் சொல்வதெல்லாம் உண்மையா? உண்மைதான் சொல்றாங்களே, நாங்க தான் பார்த்தோம் கண்ணால. பிறந்த உடனே தாயை பறி கொடுத்து. ஆமா, என்னுடைய மகள் அவளை வளர்க்க வேண்டும் என்று ஆனால் இவள் வந்த நாள் முதல் இதுவரை அந்த பெண் மீது குறை சொல்வதையே பிரித்து வேலையாக போயிட்டு. ஆமா, டேய் வசத்ரா, என்னுடைய மகள் பத்மாவதி அவள் இருப்பது உனக்கு பிடிக்கவில்லை இல்லைங்க. நன்றி தெரியாது. என்ன செய்வ தெரியுமா? எப்போது உன்னை தேவடியான்னு கேட்டாலும் நம்முடைய மகள் பாழ் கனரா பார்த்து ஆண்டவளை பிடித்து தள்ளி ஆண்டவளை கொண்டு விட
நம்ம சாவடிச்சிருந்தா ஆமா. சித்தி கொடுமையா சித்தி தான் சாவடிச்சான்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க பேசுவாங்க, ஒண்ணுக்கு ரெண்டா பேசுவாங்க. பாத்தியா என்னுடைய கணவர் அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு, பாழடைஞ்ச கிணறு, அவளை நைஸா பேசி வர வைக்கணும், அவளை பேசிட்டு எப்படி சாவடிக்கணுமோ அப்படி சாவடிச்சிடலாம், நான் பாத்துக்கிறேன். அவளை என்னுடைய நகை நட்டு அனைத்து புடவையில இருந்து சின்ன சின்னதா அழகா அம்மா அழகா ரெடி பண்ணி மேக்கப் போட்டு அழகா இட்டுவா. ஒரு நேரத்துல எவ்வளவு நகை ஆயகளை 64 முரிதான தெய்வமாக விளங்கக்கூடிய என் தாய் கலைவானுடைய அருளினாலும் இயலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் தெய்வமா மல்லல் முருக பெருமானுடைய வற்றாத ஆற்றினாலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் காஞ்சி ஸ்ரீ கௌரி நாடகம் என்ற கலைக்குழுவை அமைத்து நாடகத்தை கண்டிருசித்துக் கொண்டிருக்கின்ற இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடாக விளங்கக்கூடிய இன்னும் அருமைக்குரிய தாய் திருநாடு இன்னும் புது கரிக்காத்தூர் கிராமம் கிராமஸ்தலம் கிராம பெரியோர்கள் கிராம சான்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் இங்கே குடும்பிருக்கின்ற நாடக கலா ரசிகர் பெருமக்களுக்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நீர்வளம் நிலவளம் குன்றாது எந்நாட்டிலும் பொன்னாடு கலை வளர்ந்த திருநாடு இன்னும் புது கரிக்காத்தூர் கிராமம் கிராமஸ்தலம் கிராம பெரியோர்கள் கிராம சான்றோர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் வார்டு உறுப்பினர் வார்டு கவுன்சிலர் கர்ணம் மணியம் மேட்டுக்குடி
இன்னும் நாட்டாண்மைதாரர்கள், பிரதனக்காரர்கள், கோவில் தர்மகர்த்தா, இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், வார்டு கவுன்சிலர்கள், நாட்டாண்மைதாரர்கள், இன்னும் கிராமத்தினுடைய அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இன்னும் இந்த கரிகாத்தூர் கிராமத்திலே பேரோடும் புகழோடும் வாழ்ந்து இறைவனுடைய பதியிலே இளைப்பார் இருக்கின்றார் என்னும் ஐயா, இன்னும் தெய்வத்திரு என் சுப்பிரமணி என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார் அவருடைய உள்ளமானது சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முக்தி மோட்சம் அடைய வேண்டி நாடகத்தை அமைத்திருக்கின்ற அவர் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், சமபந்திகள், இங்கே குழுமி இருக்கின்ற கரிகாத்தூர் கிராமத்தினுடைய பொதுமக்கள், இன்னும் வெளியூர்களிலிருந்து வந்திருக்கின்ற இன்னும் நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து இந்த அருமையான வேளையிலே செல்வ விநாயக பெருமானுடைய பெருநாளும் இன்னும் கிராம தேவதையாக விளங்கக்கூடிய அம்பாள் கிராம கரிக்கம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மாளுடைய பெருநாளும் இங்கே ரூபாய் 201 கிராம பணமாக வாரி வழங்கி அருள் செய்திருக்கின்றார்கள். அன்னாருக்கும் அன்னாருடைய கிராமத்திற்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது மன்றத்திற்கு வரவேற்பு கொடுத்து இன்னும் சுப்பிரமணிய ஐயாவினுடைய குடும்பத்தினர் எங்களுக்கு உணவு உபசரிப்பு, ஒளி அமைப்பு, மேடை அமைப்பு, பந்தல் அமைப்பு, இன்று இரவு 15 கலைஞர்களுக்கும் ஒரு நல் வாய்ப்பை நல்கி எமது மன்றத்திற்கும் எமது மன்றத்தினுடைய அமைப்பாளர் இன்னும் ஆரணி மாநகரம் இன்னும் சிவா அம்மு நாடக அமைப்பாளர் அவரிடத்திலே ஒப்பந்தம் செய்து நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, ஒரு கலைஞனுக்கு 1000 கோடிகளை கொட்டுக் கொடுத்தாலும் அது ஈடாகாது. ஒரு கலைஞனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் மக்களுடைய மனதிலே இருந்து எழும் புத்துணர்ச்சிகளாகிய ஒரு கரகோஷமே ஒரு மனிதனை உயர்த்திவிடும் என்று சொல்லுவார்கள். அப்படி எங்களுக்கு வாய்ப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நல்வாழ்த்துதலை வழங்குமாறு உங்களுக்கு